சிவகங்கை மாவட்டத்துல இருக்க அந்த பெண்கள் பேசினத நீங்க கேட்டிருப்பீங்க. குடிக்க தண்ணி கேட்டதுக்கு, அவனுக்கு வந்து அதுல வந்து மொளகா பொடிய மிளகா பொடி போட்டு கரைச்சு. கலந்து குடிக்க வச்சு, அவன வந்து அதுல அடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க அவங்க சொல்றத 1 2 நாளா சாப்பாடு குடுக்கல, அந்த பையனுக்கு. அ இயற்கை உபாதையங்கள் போக விடல. அவன போக விடாம, இந்த அளவுக்கு பண்ணும்போது அந்த டெத்ல அவன அறியாமயே அது வெளியில வந்திருக்கு. இயற்கை உபாதைகள் அவனுக்கு வெளியில வந்திருக்கு. எதனால இவ்ளோ பிரஷர்? ஒரு செயின் திருட்டுக்கு இவ்ளோ பெரிய விஷயமா? இத்தனைக்கும் ஒரு அறநிலைத்துறையில அந்த பையன் காவல்துறையில காவல். வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அவங்க இதுல ஒரு டிபார்ட்மென்ட்ல இது என்னன்னு விசாரிச்சா, அது கம்ப்ளைண்ட் குடுத்த பெண்ணோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க தலைமைச் செயலகத்துல ஒரு பெரிய செயல் அதிகாரியா இருக்காரு. ஸோ அவர் போட்ட பிரஷர்ல தான் இந்த அளவுக்கு பண்ணதா சொல்றாங்க. அப்ப பதவியில இருக்கிறவனுக்கு மட்டும் தான் செய்வீங்க. சார் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு ப்ரூவ் ஆகல. ஒரு வேளை இருந்தா போலீஸ்காரனோட வேலை என்ன? ஒரு எஃப்ஐஆர போடணும். மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டு போய் நிறுத்தணும். ரிமாண்ட் பண்ணணும். கேஸ் வரும்போது அதற்குள்ள அவங்க தன எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டு கேஸ் ஹியரிங் வரும்போது அத காட்டணும். அதுக்கப்புறம் தான் போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்க.